Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உபய லக்னங்களின் வாழ்க்கை துணை ரகசியங்கள். இதன் தலைப்பு. ஏற்கனவே நம்ம சரலக்னம் ஸ்திரலக்னம் ரெண்டுக்கும் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிறது உபய லக்னங்கள். இந்த வாழ்க்கை துணையை குறிப்பிடும் இந்த காணொளிகளில் கிட்டத்தட்ட 70-80% பேருக்கு அந்த குணத்தை ஒத்த வாழ்க்கை துணை தான் அமையும். ஒரு 10-20% பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்படிங்கிறதுல உங்கள் ஜாதகத்திலேயே நம்பகத்தன்மை இல்லாமல் போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்களே லக்னம் தப்பாக கணிக்கப்பட்டு, நான் துலா லக்னம் தான் நீங்களே நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் கன்னியாவோ விருச்சிகமாகவோ இருக்கிறதுக்கு லக்ன சந்தியில் பிறந்தவங்க அல்லது 7ஆம் அதிபதி சுத்தமாக வலிமை இழந்து போன ஜாதகமாக உங்களோட ஜாதகம் இருந்தால் இந்த குணாதிசயங்கள் வெளிப்படாதுங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு துலா லக்ன ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 10ல் நீச்சமாய் திக்பலமாய் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் அடைஞ்ச நிலையில் இருக்கிற போது இவங்களுக்கு அந்த சரலக்கண வாழ்க்கை துணை 7ஆம் அதிபதியினுடைய குணங்கள் வருமானு கேட்டால் கொஞ்சம் வராதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இங்கே கிரகங்கள் கெட்டு போகாமல் இருந்தால் இந்த குணமொத்த வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். உபய லக்னங்கள் நார்மலாக 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. பாதகத்தை தரும் இவர்களே மேலும் ஒரு நல்ல வீட்டுக்கு ஆதிபத்தியத்தையும் பெறுவார்கள். கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாங்க, பாதகாதிபத்திய தோஷத்தை கொடுப்பாங்க, மாரக ஆதிபத்திய தோஷத்தையும் இவங்க கொடுக்குறவங்கிறனால நேச்சுரலாக நான் பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறது தான், உபய லக்னங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் 50-50 சாய்ஸ் எப்பயுமே வச்சுக்கோங்க. 50% தான் சந்தோஷம் இருக்கும் திருமண வாழ்க்கையில், பாக்கி 50% நெகட்டிவையும் நீங்கள் சேர்த்து வச்சு சந்திக்க வேண்டியது வரதான் செய்யும். இதில் 4 உபய லக்னங்களுக்கும் விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா மிதுனம் கன்னி இந்த ரெண்டுக்கும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு புதனுக்கு பகை கிரகமாகவும் ஆகி கடும் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துடுறார். அதே மாதிரி தனுசு மீன லக்னங்கள் ரெண்டுக்கும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் இவர்களுக்கு பகை கிரகமாகி கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்கக்கூடியவராக ஆகிறார். இதில் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கடும் கேந்திராதிபத்திய தோஷம் வரும், மீனத்துக்கும் தனுசுக்கும் சாதாரணமாக இருக்கும். அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, குரு பகவான் ஒரு முழு சுபர். அவர் எந்த விதத்திலையும் பங்கம் இல்லாத ஒரு முழுமையான சுபர், அதிகமான ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர், விசேஷ பார்வைகள் கொண்டவர். அப்போ முழு சுபர் ஒருத்தர் கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம் தர்றவராக வர்றார். ஆனால் அதே நேரத்தில் புதனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ முழு சுபர்னு அவரை சொல்ல முடியாது. அவர் சுபர் தான், ஆனால் கொஞ்சம் சந்தர்ப்பவாத கிரகம். நல்லவங்களோட இருந்தால் நல்லவன், தனியாக இருந்தால் நல்லவன், கெட்டவங்களோடு சேர்ந்தால் நான் தான் முதல் கெட்டவன் அப்படிங்கிறது மாதிரி அவர் மாறிக்கக்கூடிய தன்மை உடையவருங்கிறதுனால இந்த மீனத்திற்கும் தனுசுக்கும் கேந்திராதிபத்திய தோஷங்கிறது ஒரு மாதிரி அடக்கி வாசிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அந்த வகையில் மிதுன லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குருவே 10ஆம் அதிபதிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதிங்கிறனால இவங்களுக்கு உத்தியோகம் பார்க்கும் வாழ்க்கை துணை, படித்த புத்திசாலித்தனமான, எதற்கெடுத்தாலும் தர்க்கவாதம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை தான் அமைவாங்க. யானையின் அழகு அப்படிங்கிறது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை துணையின் அழகு இருக்கும். அதாவது யானையை பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரம் இருக்கும், கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த கம்பீரம் இவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் புதனும் ஒரு அறிவாளி, குருவும் ஒரு அறிவாளி. இந்த 2 பேருமே அறிவாளியாக இருக்கிறதுனால நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியாங்கிற போட்டி குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். டாமினேட்டிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுலேயும் குறிப்பாக பண விஷயத்தில் நிறையா மிதுன லக்னக்காரங்க தப்பாக முடிவெடுக்கிறத இவங்க வாழ்க்கை துணை கட்டாயம் ஒரு மாதிரி நெருக்கடி பண்ணி இழுத்து பிடிச்ச பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கு மிதுன லக்னத்திற்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்கிறதுனாலேயே இவங்க ஆரம்பத்திலேருந்தே அதற்கு கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்க. பட் அதையும் மீறி மிதுன லக்னக்காரங்க சால் ஜாப்பு பண்ணிவிடுவாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் தொழில் ஸ்தானத்திற்கும் குருவே அதிபதிங்கிறதுனால இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு தொழில் வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை வாங்கி தரும் தன்மை கொண்டதாக
இவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க. கண்டிப்பாக ஈக்குவலான அறிவாளியாகவும் உங்களை மிஞ்சிய அறிவாளியாகவும் நல்ல ஒரு தோற்றம் கொண்ட, மற்றவர்கள் மதித்து வணங்கத்தக்க தோற்றம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கன்னி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு 4க்கும் 7க்கும் உடையவராக வரக்கூடியவர் குரு. இதில் 7ஆம் இட குருவுடைய வீடு வந்து ஒரு விடுதி வீடு அப்படிங்கிறதுனால இவங்க அந்த குருவின் குணாதிசயங்களை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கன்னி லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மேக்சிமம் வந்து அவங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கேந்திராதிபதி அவர்தான்ங்கிறதுனால இவர்கள் திருமணத்துக்கு பிறகு வீடு கட்டுறங்கிற பேரில் நிறைய பாதகத்தை சந்திப்பதற்கான சாத்திய கூறுகளை வாழ்க்கை துணை தூண்டிவிடும். அதாவது மிதுன லக்னத்துக்கு வாழ்க்கை துணை டைரெக்டாக எதிர்க்கும், கன்னி லக்னத்துக்கு வாழ்க்கை துணை தூண்டி விட்டு காலி பண்ணும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். எங்கள் பெரியம்மா பொண்ணெல்லாம் பாருங்கள் வீடு வாங்கி கட்டிட்டாங்க, கல்யாணம் ஆன ஒரே வருஷத்தில், நம்ம 3 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்கள் எதுவும் பண்ணலையேன்னு சொல்லி கன்னி லக்னக்காரங்களை கொஞ்சம் தூண்டி விட்டு பண விஷயத்தில், வீடு குறிப்பாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த விஷயத்தில் தான் இவங்க மாட்டுவாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே ஆளுங்கிற குருவாக வர்றதுனால இவர்களுக்கு நேச்சுரலாகவே தாயா தாரமாங்கிற போராட்டத்தையும் தூண்டி விட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீ உன் பிறந்த வீட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அப்படிங்கிறது மாதிரியான கன்ஃபியூசிங்கை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இவர்களுக்கு வாழ்க்கையில் சிக்கலை தரும் அமைப்பு வரும். ஸோ மேக்ஸிமம் கன்னி லக்னக்காரங்க வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிற சான்ஸ் அவங்க தூண்டி விட்டுடுவோம். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சமாகும் விதி கன்னிக்கு உண்டுங்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனதிற்கு நெருக்கமான வாழ்வியல் அமைப்புங்கிறது உபய லக்னங்களுக்கு கிடையாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கோ ஒர்க்கர்ஸ், அதாவது கொலீக்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள தான் முடியுமே ஒழிய இந்த லவ்வபிள் கப்பிள்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 லக்னங்களுக்கும் கிடையாதுங்க. அது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயந்தான். ஒரு மேச லக்னத்துக்கு அவ்வளோ அந்யோன்யமான லவ் பண்ணக்கூடிய மனைவி கிடைக்கிறது மாதிரி மிதுன லக்னத்துக்கு கிடைக்காது, மனைவி அல்லது கணவர். அந்த லவ்வபிள் கப்பிள்ஸ் அப்படிங்கிறது இல்லை, கட்டாயத்தின் பேரில் திருமணம் நடந்து விட்டதேங்கிறதன் பேரிலையும் வேறு வழி இல்லைங்கிற அடிப்படையிலும் தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்கிறத ஆரம்பத்திலேயே இந்த உபய லக்னக்காரங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லைஃப்பை கொண்டுட்டு போக முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 80% பேருக்கு இந்த பலன் இருக்கும். பாக்கி ஒரு 20% பேருக்கு கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம். அதுக்கு காரணம் 7ஆம் அதிபதி டோட்டலாக பவரே இல்லாமல் இருந்துட்டாருன்னா அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடுவாங்கங்கிற அமைப்பு. ஒரு மிதுன லக்ன ஜாதகர் 7க்குடைய குரு பகவான் வந்து மகரத்தில் 8ல் போய் நீச்சம் அடைஞ்சிடுறார், பவரே இல்லை, அவருக்கு எந்த விதத்தில் நீச்ச பங்கும் கிடைக்கல. இப்போ இந்த இடத்துல வந்து மனைவி என்னை எதிர்த்தே பேச மாட்டாங்க, நான் நில்லுனா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்கன்னா ஆமாம் அப்படி தான் இருப்பான், அதான் 7ஆம் அதிபதி அங்கே பவர்லேயே இல்லையே. ஸோ இந்த மிதனத்திற்கும் கன்னிக்கும் குருவின் வலுவை பொறுத்து இந்த குணாதிசயங்கள் ஏற்படும். நார்மலாக 7ஆம் அதிபதி ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கத்தான் செய்வாருங்கிறதுனால அவங்களுடைய அறிவுரை கேட்கறதன் மூலமாகவோ அல்லது அவர்களின் ஆசைகளை தீர்ப்பதன் மூலமாகவோ நீங்கள் பாதகத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கும். இதில் குருவின் காரகத்துவங்களையும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். குரு தான் உங்களுக்கு பாதகம் செய்ய போகிறாருன்னா இந்த மிதுனம் கன்னி லக்னக்காரங்க குழந்தைங்கள் விஷயத்தில், பண விஷயத்தில், தங்கத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணுற விஷயத்தில் கோட்டை விடுவாங்க. அதனால் பாதகத்தை சந்திக்கிறதுக்கு குடும்பத்தில் வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். ஒரு கன்னி லக்ன ஜாதகர் கதை, கல்யாணம் ஆகி 3வது மாதம் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிடுறாங்க. 3வது மாதம் கன்சீவ் ஆகிடுறாங்க. இவர் வந்து வேலைக்காக 2 பேரும் ஃபாரின் போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ என்னங்கிறாரு, இந்த நேரத்தில் நீ வந்து கன்சீவ் ஆகி குழந்தை பெற்று அது பண்ணினீன்னா நம்ம வெளிநாடு போகிறதுங்கிறது சாத்தியமாகவும் இருக்காது, உன்னையை விட்டுட்டு தான் நம்ம வெளிநாடு போக வேண்டியது இருக்குன்னு மனைவியை கன்வின்ஸ் பண்ணி அபார்ஸ் பண்ண வச்சிடுறாரு. அந்த 3 மாதம் குழந்தைய அபார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலைகள் என்ன போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை. இன்றைக்கி டெய்லியும் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையே, என் குழந்தைய நீ கொன்னுட்ட, உன்னோட எப்படி தான் நான் வாழ்கிறதுன்னு தெரியல, நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஐயான்னு ஜாதகம் பார்த்துட்டு பலன் சொல்கிறான். இப்போ இதுதான் விஷயம். குரு குழந்தையுடைய விஷயத்தில் தவறான முடிவை எடுக்க வச்சு அதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக தனுசு லக்னக்காரங்க, இவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன். நார்மலாக தனுசு கொஞ்சம் டாமினேட்டான லக்னங்கிறதுனால இவங்க அந்த வாழ்க்கை துணைக்கு கண்ட்ரோல் ஆகிறதுங்கிற கதையெல்லாம் இருக்காது. குரு பகவான் வந்து ஒரு நேர்வழி அறிவாளின்னா புதன் வந்து ஒரு மாதிரி குறுக்கு வழி அறிவாளிங்கிறதுனால இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியே, இவங்களை லவ் பண்ணுற மாதிரியே அவங்க வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணிடுவாங்க.
தனுசு லக்ன ஜாதகத்திற்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேர்ந்தெடுத்த நடிப்பை வெளிப்படுத்தும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது அவங்க நடிக்கிறாங்களா, உண்மையிலேயே என்னை என் பொண்டாட்டி விரும்புகிறாளா, என் புருஷன் விரும்புகிறானே தெரியலிங்க, ஆனால் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்கங்கிறது மாதிரி வரும். இதில் புதன் வந்து தன்னிச்சையாக தனிச்சு இருக்கிறத விட சூரியனோடு சேர்ந்து இருக்கிறான்னா தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் பிரச்சனை வெகுவாக கம்மியாகிடும். ஏன்னா இந்த 2 லக்னத்துக்கும் சூரியன் நல்லவராக போயிடுறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 7ஆம் இடத்தின் பாதகத்தன்மையை புதன் வெகுவாக இழந்து விடுவார். இதில் கூட பாருங்கள், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு எங்கே வேணால் தனிச்சு இருக்க முடியுங்கிற விதியை கொடுத்துட்டு தனுசுக்கும் மீனத்திற்கும் மேக்சிமம் புதன் சூரியனோடு தான் இருப்பாருங்கிற மாதிரி அமைப்பு வரும். ஏன்னா வருடத்தில் கிட்டத்தட்ட 6.5 மாதங்களுக்கு மேலே சூரியனும் புதனும் ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரே ராசிக்குள்ளே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தனுசுக்கும் மீனத்திற்கும் மிதுனம் கன்னிக்கு கிடைக்கிற அளவுக்கு 7ஆம் அதிபதினால பாதகம் கிடைக்காது, குறைவாக கிடைக்கும். படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணினவங்க, படிக்காத மேதைகள், வேலை பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, ஆனால் என்ன பார்க்குறதுனே தெரியாத குழப்பம் உடையவர்களும், எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவதும், உடனடியாகவே எனக்கு காரியம் நடக்கணுங்கிற எண்ணத்தை மிகுதியாக தூண்டிவிடும் தன்மை கொண்டவர்களும் தனுசு லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. பட் வாழ்க்கை துணை வந்த பிறகு இவங்களுக்கும் மிதுன மாதிரியே தான் உத்தியோக வலிமை அதிகரிக்கும், தொழில் விருத்தி முன்னேற்றம் ஏற்படும், பட்டம் பதவி தேடி வரும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், சம்பாத்தியத்தில் ஒரு திருப்தியான மனோநிலையை இவங்க கண்டிப்பாக அடைவாங்க. அந்த வகையில் தனுசு லக்னம் ஓகே கொடுத்து வைத்தது அப்படிங்கிறது மாதிரியே எடுத்துக்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் வந்தால் நீச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் மீன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்த உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க நோய்வாய்ப்பட ஆரம்பிப்பாங்க. மீன லக்னத்தை கல்யாணம் பண்ணின உடனே வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பட ஆரம்பிப்பாங்க. இது மாற்ற முடியாத ஒரு விதியாகவே இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பலத்தை இழந்து கொண்டே வருவார்கள்ங்கிறது ஒரு சூட்சுமான அமைப்பு. இதுக்கு விதிவிலக்கு 7ஆம் இடத்துல சுபர்கள் இருக்கிறது, குரு 7ஆம் இடத்தை பார்க்கறது, வலிமை பெற்ற குரு 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது, இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் மட்டுமே சேஞ்சஸ். அதுக்கடுத்து இவங்க 4-7 உடையவர்கள்ங்கிறனால இவங்களுமே இந்த சொத்து வாங்குறவங்கிற அமைப்பில் மனைவியின் அல்லது கணவரின் தூண்டுதலின் பேரில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய விதிகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் சிக்கல்களில் மீன லக்னக்காரங்க நிறைய மாட்டுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது போய் செக் எழுதி கொடுத்துட்டு கடனை வாங்கிட்டு திருப்பி அதை வந்து வாங்காமல் விட்டுட்டு அது பெரிய பிரச்சனைக்காகிறது. 1 டியூ 2 டியூ ஏதாவது இஎம்ஐ எடுத்ததில்ல லோன் கட்டாமல் விட்டுட்டு அது பின்னாடி 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கிறது. சொத்து வாங்குறங்கிற பேரில் டாக்குமெண்ட் சரியாக இல்லாத சொத்துக்கள்கிட்ட போய் அட்வான்ஸை கொடுத்து ஏமாறுறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறதுங்கிற விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திப்பது, திருமணத்துக்கு பிறகு தாய்க்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவு நிலையை மெயின்டைன் பண்ணுறதில் நிறைய தலைவலிகளை சந்திக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் மொத்தத்தில் உபயலக்னக்காரர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் சொல்லிக்கிற விதி ஒன்றே தான். இந்த காலத்துக்கு இந்த விதி ரொம்பவுமே பொருந்தும். கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணிக்கங்க, இது முதல் விதி. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய கவனம் முழுக்க உங்கள் மேலே மட்டுமே இருக்காது. உங்கள் மேலே மட்டுமே முழுக்க அவங்களோட கவனம் இருந்ததுன்னா அங்கே வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களும் சவால்களும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல மறு கருத்தே இடமே இல்லை. ஸோ வேலைக்கு போகிற மாதிரியான வாழ்க்கை துணை அமைச்சுக்கிறது, வேலை நிமித்தம் 2 பேரும் வேறு பகுதிகளில் இருந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் சந்திக்கிறது, மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறதுங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உபயலக்னங்களுக்கும் கூட திருமணம் மகிழ்ச்சியுடையதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.